பெரிய தைரியக்காரியாட்டம் ஊரையே வளைச்சு போடுற மாதிரி பேசுவோம் அந்த பிள்ளை. அவன் ஃபர்ஸ்ட் பயந்தான் குழி யாருன்னா இந்த பிள்ளை தான். அது இப்போ நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஓகே தான். நம்ம இதை பார்த்தா யாரும் சிரிச்சிடாதீங்க. அந்த அந்த பாடி இந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு மேட்சிங்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்குல்ல, அவங்களோட ரெசிபி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. அதுவும் அவங்களோட ரெசிபி தான் சூப்பராக இருந்துச்சு. பிரண்டை நிறைய இருக்குது. ஒரு நாள் பிரண்டையை பறித்து அம்மா வரும்போது இல்லைன்னா நானே கூட பிரண்டை துவையல் வைக்கலாம். அப்படிதான் நீங்கள் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கோங்க. இது பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த அரிசிக்குனே ஒரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி. பேசும்போதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய தைரியக்காரியாட்டம் ஊரையே வளைச்சி போடுற மாதிரி பேசுவோம் அந்த பிள்ளை. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பயந்தான் குழி யாருன்னா இந்த பிள்ளை தான். அது நான் தான். இந்த த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு யாராவது பயப்படுறவங்களை பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட எனக்கு பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு எப்போ தெரியுமா த்ரெட்டிங் பண்ணேன்? என்னோடய ரிசப்ஷனு. நான் மேரேஜ் தான் நானாக பண்ணிட்டேன்னா, ரிசப்ஷன் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் தான் பண்ணாங்க. அப்போ எங்கள் நாத்தனார் என்னை கூட்டிகிட்டு போய் கம்பல் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டிங்கே பண்ணது. அப்போ பார்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு பயந்தாங்குழின்னு. அதுக்கப்புறம் பண்ணல. அதுக்கப்புறம் 2, 3, 4 வருஷம்லாம் அப்புறம் தம்பி கன்சீவ் ஆகிட்டான். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேனா. அப்புறம் வந்து இப்போ நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த ரேசரில் எடுக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு கற்றுக்கிட்டேன். ஈஸியாக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு என் மூஞ்சி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு அழகாக எடுக்க தெரியுது. அது ஒரு விஷயமே. அழகாக வந்து ஃபேஸில் இருக்க அந்த குட்டி குட்டி ஹேர் இருக்குள்ள பூனை முடி, அது அப்புறம் இந்த ஐப்ரோஸ் இது எல்லாத்தையுமே நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போலாம் ரேசர் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஓகே தான். நம்ம ரொம்ப லோக்கல் பிராண்ட் வாங்குறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிராண்ட் வாங்கிட்டாலே கொஞ்சம் நல்லாவே நம்மளாவே எடுத்துக்கலாம். அந்த முடியை ப்ளக் பண்ணி எடுப்பாங்கள்ல, அப்படியே பிடுங்குவாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப வலிக்கும். அப்படியே எனக்கு 2 நாளைக்கு அந்த இடம் ஒரு மாதிரி முட்டாக வந்துடும். இதை பார்த்தா யாரும் சிரிச்சிடாதீங்க. அந்த பார்டர் கலர் இருக்குது பாருங்களேன், அந்த ஒரு ப்ளூ கலரு, அது இல்லை. அந்த பேண்ட்டு எங்கே போச்சுன்னு தெரில, ஷாலு எங்கே போச்சுன்னு தெரில. அதனால் வேறு ஒரு பேண்ட்டிங்கும் ஷாலையும் போட்டு நான் மேட்சிங் பண்ணிட்டேன். இந்த 2 நிமிஷம் தான். எங்கள் வீட்டிலேருந்து பாப்பாவை ஸ்கூலில் கூப்பிட்றது ஒரு 2 நிமிஷம், திருப்பி வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம், அங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு மேட்சிங்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு தூக்கி போட்டு போயிட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து சாட்டர்டேவா, ஆஃப் டே தான் ஸ்கூலு. அதனால் பாப்பா இன்றைக்கி வந்து நான்வெஜ் கேட்டுச்சுங்களா பசங்க, அதனால் நானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் குக்கிங் சேனல் இருக்குல்ல, அவங்களோட ரெசிபி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. அதுவும் அவங்களோட ரெசிபி தான் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெம்பு வேணுமேனு காஃபி போடுறதுக்கு ஃபில்டர் எடுத்தால் நிறைய அதில் வந்து அந்த ஃபில்ட்ரு இருந்துச்சு. அந்த டிகாஷனோட பேலன்ஸ் இருக்கும்ல, அது இருந்துச்சு. அதெல்லாம் நான் செடிக்கு போட்டுருவேன். செடி நல்லா வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் போடுறதுனால ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. பிரண்டை நிறைய இருக்குது. ஒரு நாள் பிரண்டையை பறித்து அம்மா வரும்போது இல்லைன்னா நானே கூட பிரண்டை துவையல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்பம் இருக்குல்ல, ரெசிபி போட்டல செஞ்செல்லாம் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் அது. அதை எடிட் பண்ணுறதுக்கு வீடியோலாம் தேடிட்டு இருந்தேன்னா, அப்போ எதார்த்தமாக கிடச்சிச்சு இந்த வீடியோ. அதனால் சரின்னு சொல்கிறேன், சரி இதை எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆப்பம் ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். அது ஒரு நிமிஷம் தான். நீங்கள் ஈஸியாக இருக்கும், நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கோங்க. இது இவ்வளோ பெரிய வீடியோலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிலாம் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் வந்து ஆப்பத்தை நான் ஒன்றாவே கழுவி ஊற வச்சு அதை அரைச்சி மறுநாள் வந்து ஆப்பம் போட்டுருவேன். நைட்டுக்கு வந்து அதே தோசை ஊற்றிப்பேன். ஏன்னா இவ்வளோ மாவு அரைக்கிறோம்ல, ஒரு தடவையும் மாவு அரைக்க மாட்டேன் நான். ஆப்பம் போட்டேன்னா காலையில் ஆப்பம் போட்டுட்டு மறுநாள் வந்து 2 நாளைக்கு வரும் அது. தோசையை ஊற்றி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அதை கொஞ்சம் கிறிஸ்பியாக ஊற்றி கொடுத்துருவேன். நடுவில் அந்த புசு இருக்குல்ல, அது இல்லாமல் நான் ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் நிறைய பேர் ஆப்பத்துக்கு என்ன சைட் டிஷ்னு கேட்டிங்க. இந்த பாயாலாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகவே இல்லை. எனக்கு அது பிடிக்க மாட்டுது. ஆப்பம்னா எனக்கு தேங்காய் பால் தான் அப்படின்னு மைண்டே செட் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் ரெசிபி பார்த்து செஞ்சேன்ல, பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஒரு மசாலாலாம் வந்து வறுத்து அரைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி பிரியாணிக்கு என்ன அரிசி தெரியுமா வாங்கினேன்? பாஸ்மதியும் கிடையாது, துளசி அந்த பிராண்டு. நீங்கள் ஒரே ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். துளசி அந்த பிராண்டு பிரியாணி அரிசி, துளசி அரிசின்னு கேட்டிங்கன்னா 75 80 தான். அது வந்து கொடுப்பாங்க. அந்த அரிசிக்குனே ஒரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி. அதுவும் வாழை இலையெல்லாம் போட்டு மேலே போட்டு அப்படியே ஆத்தென்டிக்காக நம்ம செய்வோம்ல. அடுப்பு இல்லை, அது ஒன்றே தான். அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுப்பில் செஞ்சு தான் இந்த இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். இப்போ நான் வந்து பிரியாணி போட்டு இந்த குட்டி குட்டி தட்டில் போட்டு சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து இதை பார்த்துட்டு சாப்பிட்டே ஆகணும்னு தோணுச்சு. எங்கள் பாப்பா வந்து வாங்கம்மா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தட்டில் கொஞ்சமாக கேட்டுச்சா, பாப்பாவுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். அப்படியே நானும் சாப்பிட்டுட்டேன். தயவு செஞ்சு இப்போயே சொல்லிட்டேன், இன்றைக்கி இந்த செம்ம வேலை. அதனால தான் மிளகாத்தூள் அங்கேயும் இங்கேயும் கொட்டி இருக்குது. அதனால இந்த வீடியோவில் என்னால் ஓரளவுக்கு கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன். பிரியாணி செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப போரிங்காக இல்லாமல்